Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை டிஷ். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றத வீடியோல பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு 400 கிராம் பொட்டேட்டோவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி ட்ரையாக வச்சுருக்கேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆனியன் பொடி, 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர். இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, இது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொட்டேட்டோவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் இந்த பொட்டேட்டோஸ் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா காஞ்சி ஒன்று இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அதை நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் நம்மளோட பொட்டேட்டோஸ். ஸோ நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு இதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் அந்த வறுத்த வானல்லே அந்த எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு அதில் ஒரே ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் அதில் விட்டுருக்கேன். அதில் இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இந்த மசாலா எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் படுற மாதிரி அப்படியே தூவிக்கோங்க. எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. செய்கிறதுக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த நம்ம ஃப்ரை பண்ணுற நேரம் தானே வழிய மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். நம்மளோட சிம்பிளான ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். இப்போ நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட மயனீஸ் வச்சுருக்கேன். ஸோ இதோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.